வணக்கம். தென்காசியிலே இருக்கிற தென்காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு இன்றைக்கு எனக்கு கிடைத்திருக்கிறது. கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று நம்முடைய ஔவை கிழவி நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கோவில் இருப்பதும் அந்தந்த கோவிலுக்கு தனித்தனி சிறப்புகள் இருப்பதும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தனிப்பெரும் பெருமை. அந்த கோவில்களிலும் சில ஆலயங்கள் காலத்தால் அழிக்க முடியாத மாபெரும் பெருமையும் சிறப்பும் பெற்று திகழ்கின்றன. அப்படி இருக்கிற கோயில்களை தமிழ்நாட்டில் மிக மிக அதிகம். அந்த கோவில்களில் முன் வரிசையில் இருக்கிற மகத்தான ஒரு ஆலயம்தான் தென்காசி விஸ்வநாதர் ஆலயம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த கோவிலுக்கு போகிற ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த கோவில் வாசலிலேயே நின்று பிரமித்து போவதை தவிர வேறு எந்த உணர்வுமே வராது. அப்படிப்பட்ட மகத்துவமும் புனிதத்துவமும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கோவில். அதை பற்றி பேசுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பிற்குள் நுழைவதற்கு முன்னால் இந்த வாய்ப்பை அருளிய தெய்வங்கள் எல்லாவற்றுக்கும் நன்றியை செலுத்த வேண்டிய நேரம் இது. விநாயக பெருமானை தொழுதுவிட்டுத்தான் எந்த வேலையையும் தொடங்க வேண்டும் என்பது நம்முடைய மரபு. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு என்று ஔவை அருளிய அந்த மொழிகளிலேயே விநாயக பெருமானை வணங்கிக் கொள்கின்றேன். மண்கொண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளிம்பில் உன்போர் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலா வல்லியே என்று கலைமகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். ஒரு 2 வாரம் முன்னாடி தான் அந்த கோவிலுக்கு போனதா சொன்னேன். ஒரு அவசரமான நிகழ்ச்சி. அதை முடிச்சுட்டு நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவோம், அப்படியே படப்படன்னு கோயிலுக்கு போயிட்டு படப்படன்னு வந்துடும், அப்படித்தானே சொல்லுவோம். அப்படித்தான் அந்த கோவிலுக்குள்ளே நுழைய ஆரம்பித்தேன். ஆனால் அதனுடைய முகப்பில் நிற்கிற போதே அந்த கோவிலினுடைய பிரம்மாண்டம் அவ்வளவு ராஜ கம்பீரத்தோடு திகழ்ந்தது. கோவிலினுடைய கோபுரத்தை பார்ப்பதற்கு ஒரு நாள் அல்ல பல நாள் வேண்டும். கம்பராமாயணத்துல கும்பகர்ணன் எப்படி இருந்தான் அப்படின்னு கம்பன் எழுதுகிறார். அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கானா, அவன் எப்படி இருந்தான்னா இந்த தோளிலிருந்து அந்த தோள் வரை ஒரு முறை அவனை பார்ப்பதற்கே பல நாள் வேண்டும் அப்படின்னு கம்பன் எழுதுறார். தோளொடு தோள் நோக்குறின் நாள் பல கழியும்னு எழுதுறார். அந்த கோபுரத்தை பார்க்கிற போது கம்பனுடைய அந்த கவிதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இந்த எண்டிலிருந்து அந்த எண்டு மட்டும் ஒரு முறை பார்த்து முடிவதற்கே நாள் பல வேண்டும் என்பது போன்ற அந்த கோவிலையும் கோபுரத்தையும் பார்க்கிற போது அந்த கோபுரத்தை மீளவும் எடுத்து கட்டி மாபெரும் திருப்பணியை செய்து முடித்த பெருமகனார் சிவந்தி ஆதித்தனார் ஐயா அவர்களினுடைய நினைவும் எனக்கு வந்தது. பேர்பட்ட பணியை எடுத்து செய்திருக்கிறார். ஒரு 178 அடி இருக்கிற அந்த ராஜகோபுரத்தை திரும்பவும் செம்மாந்த முறையிலே கட்டி இன்றைக்கு வந்து பார்க்கிற அத்தனை பேரும் பிரமித்து போகிற அளவுக்கு அந்த திருப்பணியை முடித்த அந்த பெருமகனாரனுடைய நினைவில் ஒரு நிமிடம் அந்த கோயில் வாசலில் நான் நின்றேன். கோவில் திருப்பணிகளை காலகாலமாக பல பேர் செய்து வருகிறார்கள். தென்காசி கோவிலுக்கு அந்த வாய்ப்பு ஒரு முறை அல்ல 2 முறை கிடைத்திருக்கிறது. 14ஆம் நூற்றாண்டில் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மன்னனாகிய பராக்கிரம பாண்டியன் உருவாக்கிய அந்த கோவில் அவனுடைய காலத்தில் கிட்டத்தட்ட 50லிருந்து 60 ஆண்டுகள் ஆச்சுன்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. அங்கிருந்த கல்வெட்டுகளை வைத்து அந்த மாமன்னன் கட்டி முடித்த அந்த கோவில். அந்த கோவில் சீரும் சிறப்புமாக எத்தனையோ 100 ஆண்டுகளை கடந்து நடந்தது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 240 அல்லது 250 ஆண்டுகளுக்கு முன்பு அது மின்னல் தாக்கியோ அல்லது வேறு ஏதாவது நாச வேலையின் காரணமாகவோ, என்ன காரணம்னு சரியா தெரியல, ஆனால் அந்த கோபுரம் பிளவுபட்டது. அந்த கோபுரத்தை எடுத்து கட்டுவதற்கான முயற்சிகளும் நடுநடுவில் நடந்தது. ஆனால் எந்த முயற்சியுமே முழுமையும் வெற்றியும் பெறாத சூழ்நிலையில் அந்த திருப்பணிகள் முடிக்க பெற்று 1990 குடமுழுக்கு, திரும்பவும் 2000ஆம் ஆண்டிலும் குடமுழுக்கு நடந்தது. 2 மகத்தான குடமுழுக்கு விழாக்களையும் ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்களினுடைய தலைமையில் இயங்கிய குழு பிரம்மாண்டமாக நடத்தி முடித்தார்கள். கோவிலுக்கு போய் வணங்குவதே ரொம்ப பெரிய புண்ணியம். நம்ம வீட்டிலிருந்து வணங்குவதே புண்ணியம்.
அதுக்கும் வாய்ப்பு இல்லாதவர்கள் மனத்துக்குள்ளேயே சிவபெருமானுடைய நாமத்தை, இறைவனுடைய நாமத்தை சொன்னாலே புண்ணியம் என்று நினைப்பது தான் நம்முடைய மரபு. அதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க வீட்டில் பூஜை அறை இல்லை ஒரு சின்ன மூலையில் கடவுளை வச்சு வழிபடலாம். இன்னும் வாய்ப்பு இருக்கிறவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகலாம். இன்னும் அதிக வாய்ப்புள்ளவர்கள் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு உள்ளே போய் காலடி வைக்கிறப்போ அந்த வைப்ரேஷன் சொல்கிறாங்கல்ல, அது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய தலங்களுக்கு போகிற வாய்ப்பு என்பது எல்லாருக்கும் கிடைக்காது. அதற்கே ஒரு புண்ணியம் வேண்டும்னு சொல்லுவாங்க. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அப்படிதானே மணிவாசக பெருமான் சொல்றாரு. ஒரு கோயிலுக்கு போகணும்னு நீங்க திட்டமிட போயிடுவீங்களா? போயிட முடியுமா? டிக்கெட்லாம் வாங்கிட்டேங்க, கட்டாயமா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றோம். போற நேரத்துல ஏதாவது ஒரு சூழல் வரும். அவன் அழைத்தால் தான் அங்கே போயே வணங்க முடியும். அப்போ எல்லாமே ஒரு திட்டப்படிதான் இந்த வாழ்க்கையில நடக்கிறது. பிரபஞ்சத்தினுடைய ஒரு கட்டளை இருக்கிறது. அப்போ வீட்டில இருந்து வணங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் எங்கேயுமே போக முடியலைங்க. இன்னைக்கு காலையில் வீட்டில் இருந்து ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் சிவபுராணம் படிக்க போகிறேன், இல்லை ஏதோ இன்னொரு தோத்திரங்களை படிக்க போகிறேன்னு ஒருத்தர் முடிவு பண்ணுறார். முடியுமா? அந்த நேரம் தான் வராத ஃபோன் கால் வரும், அந்த நேரம் தான் கரண்ட்டு கட் ஆகும், அந்த நேரம் தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சேரும். அப்போது ஒரு பிரபஞ்சத்தினுடைய திட்டமிடல் நாம உட்கார்ந்து வழிபடுவதற்கே தேவையாக இருக்கிறது என்றால், ஒரு மாபெரும் திருப்பணியை எடுத்து நடத்தி முடித்து அல்ல எந்த குறையும் இல்லாமல் எந்த வழுவும் இல்லாமல் யாருடைய மனமும் நோகாமல் அது இவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ளே செய்து முடிப்பது என்றால் அது எத்தனை பெரிய புண்ணியமாக இருக்க வேண்டும். ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் இந்த கோயில் மாத்திரம் இல்லை, அது ஒரு நீண்ட கதை. எத்தனையோ கோவில்களுக்கு எத்தனையோ திருப்பணிகளை செய்திருக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து ஆரம்பித்து எல்லா கோவிலுக்கும். இந்த கோவில் என்பது தனித்துவமான சிறப்போடு விளங்குகிறது. அது என்ன பணி அப்படின்றதையும் இன்றைக்கு இந்த உரையிலே சொல்லுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை இந்த நேரத்தில் நன்றியோடு நான் நினைத்து பார்க்கின்றேன். சரி, கோவிலினுடைய கதை என்ன? முதல்ல காசி என்றாலே நம்முடைய நெஞ்சத்துக்குள்ளே சில அதிர்வலைகள் வரும். என்ன அதிர்வலைகள்? ஏனென்றால் இந்த மண்ணில் இந்த மரபில் பிறந்த எல்லாரும் வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது காசி என்கின்ற அந்த ஸ்தலத்துக்கு போக வேண்டும் அப்படின்னு நம்ம அறியாமலேயே நம்முடைய மரபணுக்களிலேயே அந்த செய்தி இருக்கிறது. எத்தனை பெரிய தெய்வீகமான ஒரு பூமி அது. முக்தியினுடைய ஸ்தலம் காசி, அப்படித்தானே? காசி ஸ்தலத்தை பற்றி எத்தனையோ கதைகள் உண்டு. சிவபெருமானுடைய காதிலே அணிந்திருந்த ஒரு குழை, தோடுன்னு சொல்லுவாள்ல, ஒரு குழை, அவர் நீராடுவதற்காக காசிக்கு வந்தபோது அது அந்த நீராடுகின்ற அந்த துறையிலே அந்த காதிலே அணிந்திருந்த அந்த தோடு விழுந்ததாகவும், அந்த இடம்தான் மணிகர்ணிகா. அவர் காதிலே அணிந்திருந்த தோடு போன இடம் அல்லது அது சென்று சேர்ந்த இடம் என்கின்ற அந்த படித்துறை. அந்த படித்துறையை நினைத்தாலே அது நம்முடைய நெஞ்சத்துக்குள்ளே எத்தனையோ மிக மிக ரசமான புனிதமான நினைவுகளை ஏற்படுத்த வல்லது. காசி என்பது மரணத்தின் நகரம் அல்ல, அது மோட்சத்தினுடைய நகரம். எவ்வளவு கதைகள் காசியை பத்தி. ஹரிச்சந்திரன் என்கின்ற மன்னன் சத்தியத்துக்காகவே வாழ்ந்தவர். அந்த மன்னனுடைய கதையை கேட்டுத்தான் நம்முடைய தேசத்தந்தையான மகாத்மா காந்தி உண்மை என்கின்ற ஆயுதத்தை சுதந்திர போராட்டத்துக்காக கையிலே எடுத்துக்கொண்டார். ஹரிச்சந்திரன் ஆட்சி செய்த நாடு தான் காசி மாநகரம் தான் அந்த அவனுடைய நகரம். மகாகவி பாரதி அவர் இங்கிருந்து கிளம்பி போய் முதல்ல காசியில தான் போய் இருக்காரு. அங்கேதான் தன்னுடைய சிந்தனைகளினுடைய கூர்மையை பாரதி தரிசிக்கின்ற ஒரு வாய்ப்பை அவருக்கு கொடுத்த நகரம் காசி. இன்றைக்கும் காசியில அவர் வாழ்ந்த அந்த வீடு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. எத்தனை பெருமைகள் கொண்டது, எத்தனை கதைகள் பின்புலங்கள் கொண்ட ஒரு ஊர் அது. பகீரதன் அந்த நிலத்திலே இருந்து வாழ்ந்துதான் கங்கையை இந்த உலகத்துக்கு இறக்கின கதையும் அங்கிருந்து புறப்பட்ட ஒரு கதை தான். சகரன் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தானா, அவனுக்கு ஏகப்பட்ட மகன்கள். சகரன் அஸ்வமேத யாகம் செஞ்சான். அஸ்வமேத யாகம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குதிரை அனுப்பிச்சிருவாங்க. அந்த குதிரையை எந்த மன்னனாவது தடுத்து நிறுத்தினா இந்த மன்னன் போய் அந்த மன்னனோட போரிட்டு அவனை வென்று அவனுடைய நாட்டையும் தன்னோட சேர்த்துப்பான். அதனால் அந்த குதிரையை தடுத்து நிறுத்துறதுக்கான தெம்பு இருக்கிறவங்க தான் தடுத்து நிறுத்தணும். இவன் ரொம்ப பெரிய மன்னன், அவன் குதிரையை யாருமே தடுத்து நிறுத்தலை. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. அது போகிற வேகத்தை பார்த்து வானுலகத்தில் இருந்த இந்திரனுக்கே பொறாமை வந்துருச்சான். இந்திரன் என்ன பண்ணானா, இந்த குதிரையை வச்சுக்கிட்டு இவன் எல்லா யாகங்களையும் செஞ்சு முடிச்சு கடைசியில் தேவலோகத்துக்கே வந்துடும் போல இருக்கே இந்த குதிரைன்னு பயந்து அந்த குதிரையை கொண்டு போய் ஒரு முனிவர், அவர் பாட்டுக்கு பாவம் தவம் பண்ணிட்டு இருந்தாரு,
ஒரு ஒரு பிலத்தில், அதாவது குகைன்னு சொல்லுவோம்ல, அங்கே போய் தவம் பண்ணிட்டு இருந்தார். அங்கே போய் அந்த குதிரையை இந்திரன், தேவேந்திரன் போய் கட்டிட்டு அவன் மேலே போயிட்டான். இந்த குதிரை எங்கே போச்சுன்னே தெரியலன்னு மன்னனுடைய மகன்கள் எல்லாரும் தேடிட்டு வரப்போது முனிவருக்கு பக்கத்தில் இருப்பதை பார்த்து, முனிவர் தான் குதிரையை திருடி விட்டார், அல்லது இந்த யாகத்தை தடுத்து நிறுத்துவதற்காக அந்த முனிவர் தான் ஏதோ சூழ்ச்சி செய்து விட்டார்னு சொல்லி முனிவரை பிடிச்சி இவங்க கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பேசி தாக்கிட்டாங்க. அவருடைய சக்தி அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? அவர் ஒன்றும் செய்யலை, சாபம்லாம் கொடுக்கல, கண்ணை திறந்து அவங்கள பார்த்தார், அவ்வளோதான். அந்த கோபத்தீயினுடைய கனலினாலே அந்த மகன்கள் அத்தனை பேரும் பஸ்பமாயிட்டாங்க. இருக்கிற இடமே தெரியாம பொடி பொடியா போயிட்டாங்க அத்தனை பேரும். அப்படி மாண்டு போனவர்களினுடைய ஆன்மாக்கள் சாந்தி அடையவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கான அந்த நீர்க்கடன்களை செய்வதற்கு யாரும் இல்லை. அதுவும் கொடும் சாபத்தினாலே பலியுண்ட உயிர்கள் இருக்கிற வீட்டில் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் தொடர்ந்து வரும், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அப்படிதான் அந்த மன்னனுடைய வம்சத்துக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தது. பல வம்சங்கள் கடந்த பிறகு பகீரதன் அந்த வம்சத்திலே மன்னனானான். அவனுக்கு சொல்லப்பட்டது, உன்னுடைய மூதாதையர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிறைவு, வாழ்வினுடைய நிறைவு, ஆன்மாவினுடைய நிறைவு, முக்தி அல்லது மோட்சம் கிடைக்கவே இல்லை என்று பகீரதனுக்கு சொல்லப்பட்டது. அந்த தன்னுடைய பித்ருக்களினுடைய அந்த முணுமுணுப்பு சத்தம் காதில் கேட்டுக்கிட்டே இருந்த மாதிரி பகீரதனுக்கு தோணிச்சான். அதனால இதற்கு என்ன வழின்னா, ஒரே வழிதான் இருக்கு. கங்கை என்கின்ற புனித பேராறு வானுலகத்துல இருக்கா, அவ கீழே இறங்கி வரணும். அவ வந்தாதான் இந்த பாபங்களும் இந்த சாபங்களும் விலகும். அதுவும் தவிர இந்த பாரத திருநாடு வளமையோடு இருக்கும்னு சொன்னாங்க. உடனே தவம் செஞ்சு தவம் செஞ்சு தவம் செஞ்சு தன்னை கரைத்து கொண்டு கங்கையை பகீரதன் மண்ணுக்கு வரவழைத்தான். கங்கை வந்து பூமியை தொட்ட இடம் ஹரித்வார், அங்கிருந்து காசிக்கு வருகிறாள் கங்கை. அவளினுடைய 2 நதிகள், வாரணா ஹசி என்கின்ற 2 நதியும் காசியை சுற்றி ஓடுவதால் வாரணாசி என்று பெயர் பெற்ற நகரம் அது. இன்னொரு கதை உண்டு. சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு முறை செல்லமான ஒரு சண்டை வந்துதான். நீ பெருசா நான் பெருசா, நம்ம வீடுகளில் இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சிவபெருமான் வந்து, நான் இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை, பிரபஞ்சமே நான் என்று சொல்லுகின்றார். என்னுடைய ஆற்றல் இல்லாமல் உயிர்கள் தழைக்காது என்று சக்தி சொல்லுகின்றார். உயிர்கள் தழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா எல்லாமே ஒரு நிலையான இடத்திலே இருப்பது தான் பிரபஞ்சம்னு சிவன் சொல்றார். சக்தி தன்னுடைய படைப்பு தொழிலை, தன்னுடைய கிரியா சக்தியை நிறுத்தி கொள்ளுகின்றார். உயிர்களே இல்லை. அப்புறம் உயிர்கள் எதற்குமே உணவு கிடைக்கல, எல்லாம் வாடி ததும்பி எல்லாமே தடுமாறுகின்ற நிலையில் சிவனிடம் போய் சரணடைய, சிவன் வந்து சக்தியினுடைய கிரியா சக்தி இருந்தால்தான் உயிர்கள் தழைக்கும் என்று தெரிந்து கொண்டு ஒரு மண்டையோட்டை பிச்சை பாத்திரமாக ஏந்தி கொண்டு காசிக்கு வருகிறார். காசியிலே அன்னபூரணியாக அந்த சக்தி காட்சி தருகின்றார். அவருடைய ஏந்திய அந்த பாத்திரத்தில் அன்னபூரணி பிச்சை இட்டதாகவும் அதற்கு பிறகு உயிர்கள் தழைத்து ஓங்கியதாகவும் ஒரு கதை காசிக்கே உரிய கதை. அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கர பிராண வல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம். உணவு எதை கொடுக்கும் தெரியுமா? ஞானத்தையும் வைராகத்தையும் கொடுக்கக்கூடிய உணவா நாம சாப்பிடணும். இப்போ 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டா ஞானமும் வராது, வைராகியமும் வராது. சாப்பிடுகிற உணவு என்பது ஞானத்தையும் திடத்தையும் கொடுப்பதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உணவை தருகிற அன்னபூரணி வாழ்கிற ஊர் காசி. இன்னும் பல பெருமைகள் கொண்ட ஊர். அந்த காசியிலே மரணம் அடைந்தால் முக்தி என்று நமக்கு தெரியும். அதே காசியினுடைய நிழலாக அதனுடைய மறுபக்கமாக இருக்கிற நம்முடைய தென்காசியில் இறந்தால் மாத்திரம் முக்தி அல்ல, அங்கு பிறந்தால் முக்தி, அங்கு வாழ்ந்தால் முக்தி, அங்கு வாழ்க்கை நிறைவடைந்தாலும் முக்தி, நினைத்தாலே முக்தி தருகின்ற அந்த தென்காசி கஷேத்திரத்தினுடைய கதை எப்படி வந்தது? பிற்கால பாண்டியர்கள் தென்காசியையே தலைநகராக கொண்டு ஆண்டவர்கள். அந்த பிற்கால பாண்டியர்களினுடைய வம்சத்திலே வந்த எல்லா மன்னர்களுமே கிட்டத்தட்ட தமிழின் மீது பெரும் ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இந்த 15ஆம் நூற்றாண்டிலே ஆட்சி செய்த பராக்கிரம பாண்டியன் தமிழ் மீது பெரும் ஆர்வம் கொண்டவன். அவன் எழுதிய பாடல்கள் அந்த கோவிலிலேயே பொறிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு மன்னன் அதே மாதிரி பிற்கால பாண்டியர்கள் தென்காசியை தலைநகராக கொண்டு ஆண்டவர்களும் தமிழில் பெரிய ஆர்வம் உள்ளவர்கள். அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு, சுருக்கமாக சொல்லிடுறேன். அதிவீர ராம பாண்டியன் அப்படின்னு ஒரு மன்னன், அவனுடைய அண்ணா சகோதரனான வரகுண ராம பாண்டியன், 2 பேருமே இந்த தென்காசியை சுற்றி இருக்கிற பகுதியில் நாட்டை 2ஆக பிரித்து கொண்டு அண்ணனும் தம்பியுமாக ஆட்சி செய்து வந்தார்கள். நல்ல ஒத்துமையாக இருந்தாங்க. அண்ணனும் தமிழ் பற்று உடையவர், தம்பியும் தமிழ் பற்று உடையவர். அண்ணனுடைய மனைவி
மகாராணி இருக்காங்கல்ல, அவங்களுமே தமிழ்ல மிக பெரும் பற்று உள்ளவர்கள். அவங்க பாடல்கள் எழுதுவதோட அவங்க கிரிட்டிக், அதாவது இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, விமர்சனம் செய்வாங்கல்ல, அந்த வேலையை ரொம்ப நல்லா செய்யக்கூடியவங்க. இந்த தம்பியான அதிவீர ராம பாண்டியன் நளனுடைய சரித்திரத்தை நைடதம் என்ற பேரிலே நல்ல தமிழிலே ஒரு குறுங்காப்பியமாக எழுதினார். எழுதிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம், எவ்வளவு நல்லா எழுதிட்டேன்னு சொல்லி தன்னுடைய காப்பியத்தை அண்ணனுக்கு அனுப்பிச்சார். அண்ணா இதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு வாழ்த்து பாடல் மாதிரி இப்போ கூட செய்கிறோம்ல, ஒரு புத்தகம்னா அதுக்கு ஒருத்தர் முன்னுரை எழுதுறாங்க, பெரியவங்களை கூப்பிட்டு எழுத சொல்கிறோம்ல, அது மாதிரி நான் எழுதிய நைடதத்துக்கு ஒரு வாழ்த்து கவி எழுத சொல்லி அண்ணாட்ட அனுப்புகிறாரு அதிவீர ராமபாண்டியன். அண்ணா ரொம்ப பிஸியாக இருந்தாரா என்னன்னு தெரியல, அவருடைய மனைவிட்ட கொடுத்து ஏம்மா நீ தானே கிரிட்டிக்கு, இதை நீ பார்த்து எழுதுன்னு சொன்னாங்க. அந்த அம்மா அதை படித்து பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, அதற்கு ஒரு வாழ்த்து எழுதினாங்க. எப்படி வாழ்த்த பூடகமாக எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த இந்த நூல், தம்பி எழுதியிருக்கிற இந்த நூல் எப்படி இருக்குனாக்க, அதனுடைய நடை வேட்டை நாயினுடைய ஓட்டத்தை போல இருக்கிறது, அதனுடைய சுவை கரும்பை மேலிருந்து கீழே சாப்பிட்டது போல இருக்கிறதுன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. தம்பி இதை பார்த்த உடனே முதல்ல மகிழ்ச்சி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சுது. வேட்டை நாயனுடைய நடை எப்படி இருக்கும், முதல்ல ரொம்ப வேகமா இருக்கும், போக 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 எரைச்சி நின்றுரும். அதே மாதிரி கரும்பு என்பது அடிக்கரும்பு தான் சுவை, நுனிக்கரும்பு சுவை இல்லை. அதனால போக 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 சுவை குறைகிறது அப்படின்னு தம்பி சொல்லியிருக்கான்னு தன்னுடைய அண்ணி சொல்லியிருக்காங்கன்றது தம்பிக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே தம்பிக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, நீ என்னை பழித்தால் நான் பொறுத்து கொள்வேன், என்னுடைய தமிழை பழித்தால் பொறுத்து கொள்ள மாட்டேன்னு அண்ணனோட சண்டை போட போயிட்டாரு. இப்போ அண்ணனுக்கும் தம்பிக்கும் போர் மூளை போகிறது. போர் மூளை இருக்கிற நிலை வந்தோடனே அன்னைக்கு மனசு வருத்தமாயிருச்சு. அவங்க சொன்னாங்க, ஐயோ நான் ஏதோ சொல்ல போய் அண்ணனுக்கும் தம்பிக்கும் போரே வந்துருச்சேன். அண்ணன் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாத, என் தம்பி கோபக்காரன் தான், ஆனால் எந்த கோபத்தையும் தணிப்பதற்கு தமிழுக்கு சக்தி இருக்கிறதுன்னு சொல்லி அவர் ஒரு கவிதை எழுதி அனுப்பிச்சாரு. அந்த கவிதை இதுதான்: செஞ்சுடர் ஓர் மைந்தனையும் தென்னிலங்கை வேந்தனையும் பஞ்சவரில் பார்த்தனையும் பாராதே, விஞ்சி விரதமே பூண்டிந்த மேதினியை ஆண்ட பரதனையும் ராமனையும் பார் அப்படின்னு ஒரு கவிதை எழுதி அனுப்பிச்சார். என்ன பொருள் அந்த கவிதைக்கு? செஞ்சுடர் ஓன் மைந்தன்னா சுக்ரீவன், தென்னிலங்கை வேந்தன்னா விபீஷணன். சுக்ரீவனையும் விபீஷணனையும் பார்க்காத. ஏன் பார்க்காத? ரெண்டு பேருமே அண்ணனுக்கு எதிராக வந்தவங்க, இவங்க ரெண்டு பேரையும் பார்க்காத. விஞ்சி விரத பஞ்சவரில் பார்த்தன், பார்த்தன் வந்து தன்னுடைய அண்ணனுடைய கையை எரிக்க வேண்டும்னு சொன்னான், அவனையும் பார்க்காத. அப்ப யாரை பார்க்கணும்? விஞ்சி விரதமே பூண்டிந்த மேதினியை ஆண்ட பரதனையும் ராமனையும் பார். அண்ணா தம்பினா ராமனும் பரதனும் மாதிரி தானடா இருக்கணும், நீ அவங்கள பார்க்க கூடாதான்னு சொல்லி அண்ணன் எழுதி அனுப்பிய கவிதையை படித்த உடனே அந்த தமிழின் அழகு தம்பியின் மனதை மாற்றியது. நல்ல அண்ணனுக்கும் தம்பிக்கும் போரே நடக்கவில்லை என்பதுதான் நம்முடைய வரலாறு. இப்படி தென்காசியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்கள் அத்தனை பேருமே தமிழில் மிகச்சிறந்து விளங்கினார்கள். தமிழ் இலக்கியத்திலும் கலையிலும் அவர்களுக்கு இருந்த ஆர்வம் கட்டுக்கடங்காததாக இருந்தது. 15ஆம் நூற்றாண்டிலே இப்போ பாண்டிய மன்னர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரையை தலைநகராக கொண்டு தான் அவங்க ஆட்சி செய்தார்கள். பிற்கால பாண்டியர்கள் தென்காசியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர்கள். அப்படிப்பட்ட பிற்கால பாண்டியர்களுள் ஒருவன் தான் பராக்கிரம பாண்டியன். பராக்கிரம பாண்டியனுடைய ஆட்சியை பற்றி நமக்கு நிறைய குறிப்புகள் இருக்கு. பல மன்னர்களினுடைய ஆட்சியை பற்றி செவிவழி கதைகள் தான் இருக்குமே தவிர சான்றுகள் என்பது குறைவா இருக்கும். ஆனால் பராக்கிரம பாண்டியனுடைய ஆட்சி காலத்தை பற்றி அந்த மன்னனும் அந்த காலத்தவரும் பதிப்பித்த தகடுகள், நிறைய கல்வெட்டுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதனால ஒரு நிறைவான ஆட்சி என்பது அந்த கல்வெட்டுகளிலிருந்து நமக்கு தெரிகிறது. சேரனை பராக்கிரம பாண்டியன் ஜெயித்திருக்கிறான், சேர மன்னனை ஜெயித்திருக்கிறான். அதனால அது வளமான ஒரு பூமியாக தன்னுடைய பூமியை மாற்றி இருக்கிறான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது, இன்றைக்கும் பேசப்படுகின்ற பல குளங்களை தென்காசியிலே பராக்கிரம பாண்டியனுடைய காலத்திலேயே அமைத்து விட்டார்கள். ஒரு குளம் அமைப்பது என்பது அது ஒரு திருப்பணி மாத்திரம் அல்ல, அது மக்கள் சமுதாயத்துக்கு காலங்காலமாக செய்யப்படுகிற மாபெரும் பணி. ஏன், ஒரு குளத்தை அமைச்சிட்டா அந்த பகுதியில் முழுக்க இருக்கிற நீர் மட்டுமே உயர்ந்து விடுகின்றது. எத்தனை மக்களினுடைய தாகத்தை போக்குகின்ற வேலையை ஒரு குளம் அமைக்கிற வேலை செய்கிறது என்று பார்க்கிற போது பராக்கிரம பாண்டியன் எல்லா விதத்திலும் தன் மக்களுக்கு மிகச்சிறப்பான வாழ்க்கையை தந்த ஒரு மன்னனாக இருக்கிறான். இந்த பராக்கிரம பாண்டியனுக்கு காசியிலே, வடகாசியிலே இருக்கிற விஸ்வநாதர் மீது ரொம்ப 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 பக்தி.
அதனால அடிக்கடி அங்கே போகணும்னு ஆசைப்படுவான். அந்த காலத்தில் என்ன போக்குவரத்து இருந்தது, என்னதான் மன்னனாகவே இருந்தால் கூட ஒரு தடவை போயிட்டு வந்தாலே இங்கே ஆட்சி பல வருடங்கள் தடைப்பட்டு போகும். அதனால பராக்கிரம பாண்டியனுக்கு ஒரு குறிப்பிட்ட சக்தியை ஒரு சித்தர் வழங்கினார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ஒரு குளிகை இருந்தது, ககன குளிகை. அந்த ககன குளிகை என்கின்ற ஒரு சக்தி, அதை ஒரு சித்தர் கொடுத்தார். இதை உட்கொண்டால் ககனம்னா வானம், வான மார்க்கமாக காசிக்கு போய் விஸ்வநாதரை பார்த்துட்டு திரும்பி வந்துடலாமா. இப்படி பராக்கிரம பாண்டியன் பல முறைகள் போய் காசியில விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு வந்தான் என்று ஒரு கதை கூறுகிறது. ஒரு முறை அவன் மனைவியும் வீட்டுக்காரம்மா ஒரு தடவை அதை என்னை கூட்டிகிட்டு போக மாட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்களா, அவங்களையும் கூட்டிகிட்டு காசியில் போய் விஸ்வநாதரை தரிசித்து விட்டு திரும்பி வருகிற வழியில் மன்னனுக்கு இருந்த அந்த சோர்வற்ற உற்சாகம் ராணிக்கு இல்லை. அதனால் அவங்க கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கிற நேரத்தில் காசியிலிருந்தே ஒரு சிவலிங்கத்தை மன்னன் கொண்டு வந்திருக்கின்றான். அந்த சிவலிங்கத்தை அங்கே கீழே வச்சுட்டு ஓய்வு எடுக்கிறாங்க. கிளம்புகிற போது அந்த சிவலிங்கம் கிளம்பவே இல்லை, அதை எடுக்க முடியல அவங்களால. அதனால இவங்க 2 பேர் மாத்திரம் சிவலிங்கத்தை அங்கேயே வச்சுட்டு அரண்மனைக்கு திரும்பி வந்துட்டாங்க. மன்னனுக்கு ரொம்ப வருத்தம், என்னப்பா இது, அங்கிருந்தே ஒரு சிவலிங்கம் வந்தது, அதை என்னால் என்னுடைய தென்காசி மட்டும் அதை கொண்டு வர முடியலையே, அப்போ தென்காசின்னு பேர் இல்லை, அவனுடைய ஊர் வரை கொண்டு வர முடியலையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். அன்று இரவு இறைவனார் பராக்கிரம பாண்டியனுடைய கனவிலே தோன்றி இறைவன் சொன்னார், அந்த சிவலிங்கம் அங்கேயே இருக்கட்டும், இந்த ஊரிலே நீ எழுப்புகின்ற ஒரு ஆலயத்துக்கான சிவலிங்கம் எங்கே இருக்கிறது என்பதை நாளைக்கு காலையில் உனக்கு நான் காண்பிக்கிறேன். நீ எழுந்திருச்சு கட்டெரும்புகள் உன்னுடைய அரண்மனையில் எங்கிருந்து நடந்து போகிறதோ அந்த வழியாகவே நீ போனாக்க அந்த எறும்புகளை பின்தொடர்ந்து போனால் உனக்கு நான் இருக்கிற இடம் தெரியும், அங்கே நீ ஒரு ஆலயத்தை அமைக்கலாம் என்று சொன்னார். காலையில் எழுந்திரிச்சு கட்டெரும்புகள் எங்கே என்று பார்த்ததன் பின்னே மன்னன் நடந்தான். அந்த எறும்புகளினுடைய பாதை முடிந்த இடத்திலே ஒரு சிவலிங்கம் இருந்தது. இவரல்லவா நமக்கு அருள் புரிந்த தேவாதி தேவர் என்று கொண்டாடி கூத்தாடி அப்படியே கண்ணிலே நீர் வர வர அந்த கோவிலை பராக்கிரம பாண்டியன் கட்டினான். பராக்கிரம பாண்டியன் அமைத்த அந்த கோவிலினுடைய சிறப்பு பிரம்மாண்டமானது. அதை பார்க்கிற போதே 2 யானைகள் அதை தாங்கி நிறுத்துகிற ஒரு அமைப்போடு கோவிலை அமைத்தான் பராக்கிரம பாண்டியன். அதில் இருக்கிற அந்த ராஜகோபுரம் 9 நிலைகளை கொண்டது. இந்த கோவிலை அமைப்பதற்கு நம்ம தோராயமாக கணக்கு போட்டு பார்த்தா அவனுக்கு 50 ஆண்டுகளுக்கு மேல் காலம் பிடித்திருக்கிறது என்று தெரிந்திருக்கிறது. நீண்ட ஆட்சி. அந்த கோவிலை கட்டி முடித்தான் பராக்கிரம பாண்டியன். தென்காசி கோயிலிலே இருக்கிற திருவிழாக்களினுடைய சிறப்பை சொல்லுவதற்கே நமக்கு பல மணி நேரங்கள் தேவையா இருக்கும். ஆனி மாதத்திலே அனுஷ நட்சத்திரத்திலே வருஷாபிஷேக விழா கோவிலிலே நடைபெறுகிறது. பார்க்கறதுக்கு நமக்கு 1000 கண்ணு போராது. அன்றைக்குத்தான் 1008 சங்குகளிலே நடைபெறுகிற சங்காபிஷேகம் அங்கே நம்முடைய கண்களுக்கு விருந்தாக அமைகின்ற மாபெரும் திருவிழா. இது ஆனி மாசத்துல. ஆவணி மாசத்துல தெப்போத்சவம் நடைபெறும். விஸ்வநாத பேர் ஏரி என்பதுதான் தென்காசியில இருக்கிற முக்கியமான ஒரு ஏரி. அங்கிருந்து தான் தெப்ப குளத்துக்கான நீர் வருகிறது. அந்த தெப்ப திருவிழா அது நடைபெறுகிற மாதம் தான் ஆவணி மாதம். புரட்டாசி மாதத்துல நவராத்திரி விழா கண்குளிர நடைபெறும். அங்கே காட்சி தருகிற அம்பிகை உலக நாயகி, அவள் உலகத்தையே காப்பாற்றுகிற உலகாம்பிகை. அவளினுடைய கருணையை நவராத்திரி திருவிழா நாளிலே நாம பெறுவது ரொம்ப சிறப்பா இருக்கும். துன்பமில்லாத நிலையே சக்தி, தூக்கமில்லா கண் விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி, இன்ப முதிர்ந்த முதிர்வே சக்தி, எண்ணத்து இருக்கும் எரியே சக்தி என்று மகாகவி பாரதி சக்தியை பாடுகிறார் அல்லவா. நீங்க திருக்கடையூர்ல போய் பார்த்தீங்கன்னாக்க மார்க்கண்டேயருக்கு அருள் புரிவதற்காக யமனையே தன்னுடைய காலால் எக்கி அவரை தள்ளி போக செய்த சிவபெருமானுடைய திருமூர்த்தத்தை நீங்க பார்ப்பீங்க. திருக்கடையூர்ல நிறைய ஊர்கள்ல இருக்கும். அப்படி எழுந்து யமனை தள்ளிய கால் எந்த கால்? அது இடது கால், வலது கால் அல்ல, இடது காலால் தான் மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை ஆற கட்டி தழுவி கொள்ளுகின்றான். நீயே தஞ்சம் என்று சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்து விட்டான். யமன் அந்த பாசத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றான். யமன் தன்னுடைய அன்புக்கு பிரியமான மார்க்கண்டேயனை தன்னிடமிருந்து பிரிக்கிற அந்த பதட்டம் தாங்காமல் அங்கே காலசம்ஹார மூர்த்தியாக இடது காலினாலே உதைத்து தள்ளினார் என்பது கதை. ஆனால் ஏன் இடது கால் ஏனென்றால்
ஈசனுடைய இடது புறம் தான் அம்மைக்கான இடது புறம். ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்பாவும் ஓடுவாங்க, அம்மாவும் ஓடுவாங்க. அப்பா தான் உடல் வலிமையில கொஞ்சம் இன்னும் அதிகமானவராக கூட இருக்கலாம். ஆனால் கூட அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனைனா முதலில் போய் அந்த குழந்தையை பிடிப்பது தாயினுடைய கரமாகத்தான் இருக்கும் இல்லையா? அப்படித்தான் அந்த தாயிடம் பெற்றிருக்கிற இடது பக்கத்திலே இருக்கிற இடது காலால் தான் யமன் எற்றி தள்ளி எறியப்பட்டான் என்று சொன்னால், அம்மை அங்கே முன்னே தன்னுடைய மைந்தனை காப்பாற்றினாள் என்று கொள்ளலாம் தானே. அப்படிப்பட்ட கருணையினுடைய திருவுருவாக இருக்கின்ற உலகமைக்கான நவராத்திரி விழா புரட்டாசி மாசத்தில், ஐப்பசி மாசம் உத்திரையில் தான் திருமண திருவிழா நடைபெறுகிறது. உலகையே ஆண்டு கொண்டிருக்கிற அந்த நாயகனுக்கும் நாயகிக்குமான மண விழா அதுதான் ஐப்பசி மாசத்திலே நடக்கிறது. கார்த்திகையிலே கார்த்திகை திருவிழா உண்டு, சூரசம்ஹார பெருவிழாவும் உண்டு. முருகன் சூரனை ஜெயித்த அந்த நாள் தமிழகத்திலே எங்கே கொண்டாடப்படவில்லை? வில்லினை ஒத்த புருவம் வளைத்தனை வேலவா, அங்கோர் வெற்பு நொறுங்கி பொடி பொடியானது வேலவான்னு மகாகவி பாரதி எழுதுறாரு இல்ல. அப்படி வெற்பை நொறுக்கி பொடி பொடியாக்கிய சூரனை சம்ஹாரம் செய்த முருகனுக்கான சூரசம்ஹார விழாவும் தென்காசி கோவிலிலே மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாசத்திலே ஆருத்ரா நாள். அந்த நாளினுடைய சிறப்பை பற்றி நான் சொல்ல வேண்டாம். அங்கே கோவிலிலேயே இருக்கின்ற பிரம்மாண்டமான நடராஜ பெருமானுடைய சிலையை பார்க்க பார்க்க நம்முடைய கண்கள் இமைக்க கூட மறந்துவிடும். அப்படிப்பட்ட அழகான பெரும் நடராஜ பெருமானுடைய சிலை இருக்கிறது. ஆருத்ரா நாள் அந்த கோவிலிலே மிகச் சிறப்பாக மார்கழி மாசத்திலே கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி மாசத்திலே தான் அந்த கோவிலினுடைய பிரம்மோற்சவ திருவிழா ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். பிரம்மோற்சவ திருவிழானாலே உங்களுக்கு தெரியும், தேர் உலா தான். அந்த தேரிலே ஏறி அந்த கோவிலிலே இருக்கிற தென்காசி விஸ்வநாத பெருமானும் அம்பிகையும் உலா வருகின்ற காட்சி. இந்த பராக்கிரம பாண்டியன் காலத்திலேயே இந்த தேர் விழா நடந்தது என்பதற்கான சான்றுகள் இருக்கின்றன. அப்போது பராக்கிரம பாண்டிய மகாராஜா என்ன செய்வாரான்னா, இந்த தேர் போற பாதையெல்லாம் ஒழுங்கா இருக்கா என்று பார்ப்பதற்காக அதை தடம் பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தடம் பார்க்கிற பணியை மகாராஜாவே செய்வாராம். எவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்க, யாரை வேணா அனுப்பிச்சிருக்கலாம். இந்த ரோடெலாம் சரியா இருக்கா பாருப்பா, ஓரெல்லாம் சரியா இருக்கா பாருப்பா, தேர் திரும்புற இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவரே போய் தான் அதை தடம் பார்ப்பாராம். அதனால இன்றைக்கும் கூட தேர் திருவிழா நடைபெறுகிற போது முன்னாலே பராக்கிரம பாண்டியன் போய் தடம் பார்த்து விட்டு வருவதாக ஒரு ஐதீகம் உண்டு. அந்த தேரினுடைய வடத்தை முதலில் பிடிப்பது பராக்கிரம பாண்டியன் தான் என்று இன்றைக்கும் தென்காசியிலே வாழ்கின்ற மக்கள் நம்புகின்றார்கள். திருச்செந்தூர்ல தேர் திருவிழா நடைபெறுகிற போது அந்த வடத்தை முதலில் எடுத்து பிடித்து கொடுக்கின்ற அந்த பெரும் பணியை ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் செய்கிறார்கள். பெரும் திருப்பணியை செய்தவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பெரும் பரிசு அது இல்லையா? அதே மாதிரி இந்த கோவிலை இன்றைக்கும் பராக்கிரம பாண்டியன் தான் பிரம்மோற்சவத்தின் போது அந்த தேரை பிடித்து கொடுக்கிற முதலில் வடம் பிடிக்கிற பணியை செய்வதாக எல்லாரும் சொல்லுகிறார்கள். கோவிலில் இருக்கிற சிறப்புகளை பட்டியல் போடுவதற்கு நமக்கு ரொம்ப நேரம் வேணும். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் உண்டு. சாரங்கி அப்படின்னு ஒரு இசைக்கருவி இருக்கு. நீங்க பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க, நிறைய தமிழ் சினிமா பாடல்கள் எல்லாம் கூட சாரங்கியை உபயோகப்படுத்தியிருப்பாங்க. MS விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடல்ல கூட சாரங்கி உபயோகப்பட்டிருக்கிறது. அண்மை காலத்தில்னாக்கா முத்தமிழை பாட்டிலே கூட உபயோகப்படுத்தப்பட்ட இசைக்கருவி சாரங்கி தான். இந்த சாரங்கி என்பது முழுக்க வடநாட்டு சங்கீதத்துக்கான இசைக்கருவி தான். இது தென்னாட்டு சங்கீதத்தில் சாரங்கி என்பது நம்முடைய கர்நாடக சங்கீதத்திலோ நம்முடைய தமிழ் இசை வகைகளிலோ பெரும்பாலும் கிடையாது. ஆனால் தென்காசி கோவிலிலே சாரங்கி என்கின்ற அந்த வாத்தியம் அம்பிகையின் முன்னாலே இசைக்கப்படுகின்றது. பல்லாண்டுகள் அந்த கோவிலிலே பணிபுரிந்த ஓதுவார் சுவாமிகள் அவர்களே அந்த சாரங்கியை வாசித்திருக்கிறார்கள் என்கின்ற அரிய தகவலும் எனக்கு கிடைத்தது. சாரங்கி வாத்தியமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வீணை மாதிரியான வாத்தியங்களில் நீங்கள் உங்களுடைய இடது கையால் தான் மீட்டிக்கிட்டு வலது கையால் அந்தந்த ஸ்ருதிகளை மீட்டணும். சாரங்கி அப்படி கிடையாது, வலது கையால் மீட்ட வேண்டிய ஒரு வித்தியாசமான வாத்தியம். அதனுடைய இசையிலே ஒரு உருக்கம், ஒரு பக்தி, ஒரு நெகிழ்வு எல்லாமே இருக்கும். வேறு எந்த கோவிலிலும் இல்லாதபடி தென்காசி கோவிலிலே சாரங்கி என்கின்ற அந்த இசைக்கருவிக்கு தனியானது ஒரு சிறப்பும் தொன்மமும் உண்டு. கோவிலனுடைய சிறப்பை எப்படி சொல்லுவது? ரொம்ப முக்கியமாக ராஜகோபுரத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். அந்த ராஜகோபுரத்தின் மீது தான் மின்னல் தாக்கி அது இடிபாடுகளுக்கு உள்ளாகி எடுத்துக்கட்டப்பட முடியாமல் இருந்த போது
ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் அதை எடுத்து கட்டினார் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். என்ன அந்த கோபுரத்தினுடைய அழகிலிருந்து ஆரம்பிக்கலாம். 178 அடி. கற்பனையில் கூட அவ்வளவு பெரிய கோபுரத்தை திரும்ப நிர்மாணிப்பது என்பது ரொம்ப கஷ்டம். இதை விட முக்கியமாக ஒன்று சொல்லட்டா, அந்த கோபுரம் மொத்தமும் அதனுடைய எடை தோராயமாக 16,000 டன், 16,000 டன்ஸ் அது. இப்போ இந்த கோபுரத்தை எடுத்து கட்டுவதுன்ற வேலையை இவர்கள் எடுத்துக்கொண்ட போது அங்கே வந்த முதல் கேள்வி என்னவென்றால், கோபுரத்தை கட்டிடலாம், ஆனால் ஏற்கனவே போடப்பட்ட அஸ்திவாரத்தை திரும்ப போட முடியாது. எனவே ஏற்கனவே போடப்பட்ட அஸ்திவாரம் இந்த மாபெரும் எடையை தாங்குமா? இதுதான் அன்றைக்கு பொறியாளர்களுக்கு, அங்கிருந்த என்ஜினியர்ஸுக்கு இருந்த முதல் கேள்வி. ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் தலைமையில தான் அந்த குழு இருந்தது. முத்தையா ஸ்தபதி என்கின்ற மிக மிக புகழ்பெற்ற பெயர் பெற்ற ஸ்தபதி தான் சிற்ப நுணுக்கங்களுக்கு வழிகாட்டி அதற்கான வடிவமைப்புகளை கொடுத்தவர். அவரும் இருக்கிறாரு. எல்லா பொறியாளர்களும் இருக்கிற குழுவில் அந்த அஸ்திவாரம் என்கிற ஃபவுண்டேஷனை அகழ்வாராய்ச்சி போல செஞ்சு அந்த என்ஜினியர் சொல்றாங்க இது தாங்கும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகுதான் அந்த 16,000 டன் கொண்ட அந்த 9 நிலை ராஜகோபுரம் திரும்ப நிர்மாணிக்கப்படுகிறது. அது தென்காசி கோவிலுங்க. அதில் இருக்கிற விஸ்வநாத பெருமான் உலகம்மையினுடைய அருளினால் பொலிகிறது. எனக்கு அந்த கோவிலில் கூடுதலாக பிடிச்ச விஷயம், இந்த அம்மனினுடைய சந்நிதிக்கும் சாமியினுடைய சந்நிதிக்கும் நடுவிலே முருகனுடைய சந்நிதி இருக்கிறது. சோமாஸ்கந்தரை போல மடியிலே உட்கார்ந்திருக்கிற அழகு குழந்தையாக முருகன் இருப்பது போல பராக்கிரம பாண்டியனை பெரும் முருக பக்தன் தான். இவ்வளவு அழகான வடிவமைப்பு. 800 சிலைகள் கிட்டத்தட்ட கோபுரத்திலே மாத்திரம் இருக்கிறது. இது தவிர நீங்கள் உள்ளே நுழைகிற போது நீங்கள் பார்ப்பது சக்தியே மடியிலே வைத்திருக்கிற கணபதியினுடைய மிக மிக அழகான வடிவத்தை பார்ப்பீர்கள். சண்டிகேஸ்வரனுடைய சிலை இந்த கோவில் மாதிரி இவ்வளவு பிரம்மாண்டமா பெருசா வேற எந்த கோவிலையும் நாம் பார்த்ததில்லை. ஒருவேளை இருக்கலாம். அவ்வளவு எதையுமே சின்ன சின்னதா செய்யற மனசு இல்லை பாருங்க. நம்முடைய மன்னர்களுக்கு பிரம்மாண்டமா இருக்க வேண்டும் என்கின்ற அந்த மனம் பார்க்கிற போது தெரியாத மாதிரி இல்லை. அந்த தோற்றமே பக்தர்களினுடைய மனத்திலே ஒரு அதிர்வலையை, ஒரு பணிவை ஏற்படுத்தணும். கோவிலுக்கு போகிற போது நமக்கு வர வேண்டியது அந்த பணிவு தானே. என்னை தவிர யாரும் கிடையாது, யார் என்னோட பெரியவா அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கட்டாயமா இந்த மாதிரியா பெரும் கோவில்கள், குறிப்பா தென்காசி கோவிலுக்கு போகணும். அந்த கோவிலினுடைய பிரம்மாண்டத்தின் முன்பு நாம் நிற்கிற போதுதான் நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்று நமக்கு தெரிய வரும். மிக அழகான 2 அணங்குகளினுடைய, அணங்குனா பெண்கள் கண்ணாடியை வச்சுக்கிட்டு நெத்திக்கு திலகம் இட்டுக் கொள்கிறார் போல 2 சிலைகள் அமைந்திருக்கிறது. அதனுடைய அழகுக்கு ஈடு இணையே கிடையாது. அணங்கு கொல் ஆய்மயில் கொல்லோ என்று வள்ளுவன் கேட்கின்றான். இந்த பெண்ணா மோகினியா இவ இல்ல மயிலா எனக்கு தெரியலையேன்னு. அப்படிப்பட்ட அழகோடு கூடிய அந்த சிலைகள். கோபுரத்தில் இருக்கிற சிறப்பு, இன்னொன்று சிறப்பு என்னவென்றால், முழுக்க முழுக்க பெரிய புராண கதைகளினுடைய சிற்பங்கள் கோபுரம் முழுவதும் அமைந்திருக்கின்றன. கண்ணப்பன் தன்னுடைய இடது காலை, அந்த காலில் செருப்பு இருக்குங்க, இந்த சிற்பத்தில் நீங்கள் அதை பார்த்தா தெரியும். தன்னுடைய காலை எடுத்து, தன்னுடைய வலது காலை எடுத்து சிவலிங்கத்தின் கண்ணிலே வைக்கிற அந்த காட்சி, அம்பை எடுத்து தன்னை குத்தி கொள்ள போகின்றான். அந்த தருணம் அதுதான் ஒரு உக்ரமான தருணம். ஒரு கண்ணுலேருந்து சிவலிங்கத்துக்கு ரத்தம் வருது. அதை அவன் பார்த்து பதறிட்டான். தன்னுடைய ஒரு கண்ணை எடுத்து சிவலிங்கத்தில் வச்சுட்டான். ரத்தம் வருவது நின்று போய்விட்டது. இப்போது சிவபெருமான் அவனை சோதிப்பதற்காக இன்னொரு கண்ணிலிருந்தும் குருதி வழிகிறது. இன்னொரு கண்ணையும் கொடுத்துட்டு கண்ணை எடுக்க போயிட்டான். அப்போதான் அவனுக்கு தோன்றுகிறது, இன்னொரு கண்ணையும் எடுத்துட்டேன், அந்த கண்ணி எங்கே இருக்குன்னு என்னால் பார்க்க முடியாதுன்னு. அடையாளத்துக்காக காலை எடுத்து சிவபெருமான் மீது வைத்து தன்னுடைய அம்பினால் கண்ணை குத்தி கொள்ள போகிற போது பதறி வந்து சிவபெருமான் நில்லு கண்ணப்ப என்று அவனுடைய கையை பிடித்து அவனை தடுத்தார். இதுதான கதை. இதை அவன் குத்தி கொள்ள போகிற அந்த காட்சி சிற்ப ரூபமாக அங்கே மிக அழகாக காட்சி தருகிறது. குங்கிலிய கலைய நாயனார் வீட்டில் வறுமைங்க, சாப்பிடவே ஒன்றும் இல்லை. மனைவி தாலியை எடுத்து கொடுத்து சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்றார். அதை விற்று கோவிலுக்கு சாம்பிராணி போட்டாராம். அந்த மாதிரி கோவில்கள் சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், சிறந்த நிர்மாணிப்போடு இருக்கணும், அங்கே இருக்கிற கட்டடங்கள் சிற்பங்கள் பழுதடையக்கூடாது என்று பதறியது ஒரு தலைமுறை. கோவில் நிலங்களை அபகரித்து சொந்த காரியங்களுக்காக பயன்படுத்தி கொள்ளும் சிலரும் இருக்கத்தான் இருக்கிறார்கள். குங்கிலிய கலைய நாயனார் என்ன பண்ணாராம், சிவலிங்கமே கொஞ்சம் சரிஞ்சு இருந்துதான்,
அதை முட்டு கொடுத்து அவர் தன்னுடைய அத்தனை சக்தியையும் உடலையும் உயிரையும் அர்ப்பணித்து சிவலிங்கத்தை நேராக நிமிர்த்தி அந்த காட்சி சிற்பமாக இருக்கிறது. இப்படி பெரிய புராண கதைகள் முழுக்க முழுக்க கோவில் கோபுரம் முழுக்கவும் சிற்பங்களாக இருக்கிறது. 800 சிற்பங்களுக்கு மேலன்னா பாருங்களேன், வண்ணமயமான அழகு. 9 நிலை, 9வது நிலை என்பது நீங்கள் ஏறி பார்க்கிற போது தென்காசி முழுவதையும் பார்க்கின்ற அந்த அபரிமிதமான வாய்ப்பை நமக்கு தருகின்ற இயற்கை காட்சிகள் நிரம்பிய படிநிலையாக இருக்கிறது. மொத்த கோவிலையும் பார்க்கிற போது நம் உள்ளத்திலே ஒரு பெருமையும் வரும், ஒரு பணிவும் வரும். பெருமை எதற்கென்றால் இது எங்கள் மண்ணிலே எழுந்த மாபெரும் கலை விதானம். கடவுள் நிழலோடு நமக்கு நிழல் தருகின்ற ஒரு இடம் அப்படின்னு நினைக்கிற போது கொஞ்சம் பெருமையா இருக்கும். இத்தனை பிரம்மாண்டமான கோவிலை கட்டிய பராக்கிரம பாண்டியன் அந்த கோவிலில் 4 கவிதைகளை எழுதி வச்சுட்டு போயிருக்கான். பாண்டிய மன்னர்களில் பல பேர் அவங்களே கவிதை எழுதக்கூடிய அளவுக்கு தமிழிலே வல்லவர்களாக இருந்தார்கள். அதனால தான் மகாகவி பாரதி தமிழ்நாட்டினுடைய நதிகளின் பட்டியலை சொல்கிற போது காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதின்னு சொன்னான். காவிரி தென்பெண்ணை பாலாறு சொல்லியாச்சு. அடுத்த லைன் வர்ற போது வைகை பொருணைன்னு சொன்னால் போரும் தானே, அப்படி சொல்ல பாரதியினுடைய மனம் ஒத்துக்கலை. ஏன்னா பாரதியார திருநெல்வேலிக்காரர் தானே. அதனால தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதின்னு சொல்லிட்டாரு. தமிழை வளர்த்த வைகை நதி பொருணை நதி. அந்த பிராந்தியத்திலே தென் தமிழ்நாட்டிலே இருக்கிற பாண்டிய மன்னர்கள் அவர்களே கவிதை எழுதினார்கள். 4 கவிதைகளை பராக்கிரம பாண்டியன் எழுதி பதித்திருக்கின்றான். உண்மையிலே அதை சொல்லுகிற போது நமக்கு மெய்ச்சிலிர்ப்பு உண்டாக்கக்கூடிய கவிதை. 2வது பாடல் அதிலே பராக்கிரம பாண்டியன் எழுதுகின்றான், இந்த கோவில் தென்காசியிலே இருக்கிற விஸ்வநாதரனுடைய கோவில். இந்த கோவிலை அவன் நிர்மாணித்தது 15ஆம் நூற்றாண்டுலன்னா பாருங்க. வருகின்ற காலங்களில் இந்த கோவிலிலே இருக்கிற ஏதோ ஒன்று, ஒரு சிலையோ ஒரு சிற்பமோ ஏதோ ஒன்று கொஞ்சம் பழுதுபட்டால் அதை எடுத்து திரும்ப அமைத்து கட்டுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களினுடைய பாதத்தில் பாரறிய உலகம் அறிய நான் விழுந்து பணிகின்றேன் என்று அந்த மன்னன் 15ஆம் நூற்றாண்டிலே ஒரு பாடல் எழுதி கோவிலிலே செதுக்கி வைத்து விட்டு போயிருக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த மன்னன் வாழ்ந்த அரண்மனை எங்க? அதுவும் அங்கே தானே இருக்கணும். அந்த அரண்மனை எங்கன்னே தெரியல. சிதிலமாயி கோட்டைகள் எதுவும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சின்ன சின்ன சுவர்கள் இருக்கிறத தவிர கோட்டையே கிடையாது. தனக்கான வீட்டை அவ்வளவு குறைவாக கட்டி கொண்ட மன்னர்கள் தான் கடவுளுக்கான ஆலயத்தை அத்தனை பிரம்மாண்டமாக அமைத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? இந்த கோவில்கள் தான் காலங்களை கடந்து வாழ வேண்டும், நான் வாழ்ந்த வீடு அல்ல என்று நினைத்த மன்னர்கள் தான் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மன்னனாகிய பராக்கிரம பாண்டியன் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். நினைக்கிற போதே கண்களிலே நீரை வரவழைக்கிற நெகிழ்ச்சியான பாடல் அது. இந்த கோவிலை கட்டி முடிச்சுட்டு அவன் நின்று பார்த்துருப்பான், இப்படி உனக்கு கட்டிட்டேன் கடவுள் அருளால அப்படின்ற போதே மனசுல தோணியிருக்கும், ஐயோ வருகிற காலங்களில் ஏதாவது இந்த கோவில்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா, ஏதாவது இடிபாடு வந்துட்டா அப்படின்னு உடனே மனம் துணுக்குற்றி இந்த பாடலை எழுதியிருக்கான். அப்படி ஒரு வேளை வந்தால் அதை எடுத்து கட்டி சரி செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இந்த மன்னன் பார்க்க போறதில்லை, அவன் காலம் முடிஞ்சிடும். எதிர்காலத்திலே வரப்போகிற அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பாதங்களிலே நான் விழுந்து பணிவேன் என்று ஒரு பாடலை எழுதி வைத்து போயிருக்கிறான். ஆராயினும் இந்த தென்காசி மேவும் பொன் ஆலயத்து வாராததோர் குற்றம் வந்தால், அந்த கோவிலில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா அப்போது அங்கு வந்து அதனை நேராகவே ஒழித்து புறப்பவர்கள், அதை யார் அந்த குற்றத்தை சரி செஞ்சு அதை சரியான முறையிலே செப்பனிடுகிறார்களோ நீதியுடனே பாரோர் அறிய பணிவேன் பராக்கிரம பாண்டியன் என்று எழுதுகின்றார். அப்படி செப்பனிடுகிறவர்கள் யாரோ அவர்களினுடைய காலடிகளிலே விழுந்து இந்த பராக்கிரம பாண்டியன் வணங்குகின்றேன் என்ற பாடலை எழுதி கல்லிலே பொறித்து வைத்து விட்டு போயிருக்கிறான் பராக்கிரம பாண்டியன். இன்றைக்கும் நீங்கள் தென்காசி ஆலயத்துக்கு போனால் இந்த பாடல் செதுக்கப்பட்டிருக்கிற சுவரிலே அதை பார்க்கலாம். ஆனால் பாருங்களேன், அவன் கணக்கு எவ்வளவு துல்லியமாக நிறைவேறி இருக்கிறது. அவன் நினைத்தது போலவே அந்த கோவிலினுடைய கோபுரத்துக்கு ஒரு குறைபாடு வந்தது. குறைபாடு சாதாரண குறைபாடு இல்லை, ஒரு சின்ன விரிசல், ஒரு சிற்பத்தினுடைய கையில ஒரு மூலி, அப்படி இல்லை, பெரும் குறைபாடு. கோபுரத்திலேயே இடி விழுந்து அந்த கோபுரமே கிட்டத்தட்ட இல்லாதது போன்ற காட்சியை தருகின்ற நிலையில் பின்னால் ஒருவர் வந்தார்.
அதை எடுத்து கட்டினார். அதற்கான பெரும் பொருட்செலவில் தானே பெரும் பங்கை எடுத்துக்கொண்டார். உதவுகின்ற மற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு இது எல்லாமே செஞ்சிடலாங்க. செய்ய முடியாது என்னன்னா, ஒரு குழுவை அமைச்சு எல்லாருடைய ஒருமித்த கருத்தையும் பெற்று ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவோம்ல, ஒரு தலைமை பண்பு ஏற்று தலைமை பணி ஏற்று குறுகிய காலத்திலே முடிப்பது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாது. அதைத்தான் ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். பராக்கிரம பாண்டியன் இறந்த காலத்திலே இருந்து வருங்காலத்திலே வர இருக்கிற ஐயாவினுடைய மற்றும் அந்த பணியிலே ஈடுபட்ட எல்லாருடைய பாதங்களிலும் வானுலகத்திலிருந்தே விழுந்து வணங்கி இருப்பான் என்றுதான் எனக்கு நினைக்க தோன்றுகிறது. இத்தனை மகத்தான பணிகளை செய்த ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்களுக்கு 20ஆம் நூற்றாண்டின் ராஜராஜ சோழன் என்று அவரை வாரியார் சுவாமிகள் ஒரு கூட்டத்திலே குறிப்பிட்டார். ராஜராஜ சோழன் சிவபெருமானுக்கு எடுத்த அந்த மகத்தான ஆலயத்தின் அந்த பணியையும் நினைத்து கொண்டு வாரியார் சுவாமிகள் ஐயா அவர்களை 20ஆம் நூற்றாண்டினுடைய ராஜராஜ சோழன் என்று சொன்னார். தென்காசி அதை சார்ந்திருக்கிற பகுதிகளிலே இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து ஐயா அவர்களுக்கு 2வது பராக்கிரம பாண்டியன் என்ற பட்டத்தையும் அந்த ஊரிலே வழங்கி சிறப்பித்தார்கள். தென்காசிக்கு பக்கத்திலே இருக்கிற குற்றாலத்திலிருந்து வீசுகின்ற அந்த சாரல் காற்றிலே நனைந்து கொண்டே இந்த சிவபெருமான் இங்கே காட்சி தருகிறார் என்று நான் நினைப்பேன். குற்றாலத்திலே இருக்கின்ற அங்கே இருக்கிற சிவபெருமானை பற்றி மணிவாசகர் சொல்லவில்லையா? கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் என்று சொல்லுகின்றார். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றால தமர்ந்துரையும் கூத்தா உன் குறை கழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று பாடுகின்றார். கற்றாவின் மனம் போல, அப்போதுதான் கன்றுக்குட்டியை ஈன்றிருக்கின்ற பசுமாட்டுக்கு இருக்கிற அந்த தாய்மை சிறப்பு எப்படி இருக்குமோ அதை போல ஏங்குகின்ற ஒரு நெஞ்சம் உனக்கு இருக்கிறது. பக்தர்களை நோக்கி வருகிற மனம் உனக்கு இருக்கிறது. தாயை தேடி போகின்ற கன்றுக்குட்டியினுடைய மனம் எனக்கு இருக்கின்றது என்று மணிவாசகர் சொல்லுகிற இந்த பாட்டிலே ஒரு சிறப்பு இருக்கிறது. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன். நமக்கு புரியுவது ஏனென்றால் ஞானிகள் யாருமே வேண்டான்னு தரித்து போகிறவர்கள் தானே ஞானிகள். எல்லாரையும் சேர்த்து வைத்திருக்கிறவர்கள் ஞானிகளாக மலர்வதற்கு வாய்ப்பு குறைவு. உற்றாரை யான் வேண்டேன் சரி, ஊர் வேண்டேன் சரி, பேர் வேண்டேன் சரி, கற்றாரை யான் வேண்டேன் என்று ஏன் சொன்னார்? கற்பது ரொம்ப பெருசுன்னு தானே நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். கல்விதானே வேண்டும் என்று சொல்லுகின்றோம். ஆனால் மணிவாசக பெருமான் கற்றவர்கள் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரே, என்ன காரணம் என்றால் அதுக்கு பின்னாடி ஒரு சூட்சுமம் இருக்கு பாருங்க. ஆணவம் அதை ஒழித்தால்தான் பக்தி என்பது இருக்கும். ஆணவத்தோடு இருக்கிற ஒருவர் பக்தி செய்தார் என்றால் அது பொய், அதற்கு சாத்தியமே கிடையாது. நான் என்னை போல உண்டா, என்னுடைய படிப்புக்கு நிகர் உண்டா, என்னுடைய அதிகாரத்துக்கு எல்லை ஏது என்று நினைக்கிற ஒரு மனம் ஒரு நாளும் பக்தியிலே கனிந்த மனமாக இருக்க முடியாது. பக்தியிலே கனிகின்ற மனத்துக்குத்தான் ஞானம் சாத்தியம். பக்தியிலே கனியாத மனத்துக்கு ஞானமும் சாத்தியம் அல்ல. இந்த ஆணவம் இருக்கிறது பாருங்கள், 6 பெரும் பாவங்கள் இருக்கின்றது. காமம் மோகம் குரோதம் எல்லாம் இருக்குல்ல. இதிலேயே ரொம்ப ரொம்ப அடிப்படையான பாதகம் என்றால் அது ஆணவம் தான். அப்படிதான் சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க. ஏன்னா மற்ற பாவங்கள் இருக்குல்ல, காமம், அப்புறம் காமத்தினால வர்ற குரோதம், இதெல்லாம் கூட அடி மேல அடி வாங்கினா போயிடும். ஆனா ஆணவம் இருக்கு பாருங்க, அது கடைசி மட்டும் மனுஷனுக்கு போகாது. இந்த ஆணவத்திலேயே 2-3 விதம் உண்டு. பதவியால் வருகிற ஆணவம், பணத்தால் வருகிற ஆணவம். இந்த ஆணவம்லாம் கூட ஒரு கட்டத்துல போயிடும். பதவியும் போயிருச்சு, ஒருத்தருக்கு பணமும் இல்லைன்னா அந்த ஆணவம்லாம் போயிடும். ஆனால் கல்வியால் வருகின்ற ஆணவம், எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற உணர்வினால் வருகிற ஆணவம் ஒரு மனுஷனுக்கு கடைசி மட்டும் போகாது. அந்த ஆணவம் விலகுவதற்கு வாய்ப்பே கிடையாதுன்றதுனால தான் மணிவாசக பெருமான் சொல்லிட்டாரு, உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும். ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா அது அப்புறமா அமைஞ்சுக்கலாம். எனக்கு குற்றால தமர்ந்துரையும் கூத்தா என்று மனம் உருகி மணிவாசகர் பாடிய அந்த குற்றாலத்தினுடைய சாரல் வீசுகிற இடத்திலே தான் தென்காசி கோவிலினுடைய விஸ்வநாதரனுடைய ஆலயம் அமைந்திருக்கின்றது. மிக மிக அருமையான அந்த கோவிலுக்கு கட்டாயமாக போயிட்டு வாங்க. அதனுடைய வாயிலில் பெரிய வெளி இருக்கு, அங்கே நீங்கள் நின்று பார்க்கலாம் அந்த கோவிலை. சில கோயில்களில் நீங்கள் அந்த கோபுரத்திலிருந்து தான் கோவில் தொடங்குவீங்க, அப்படி கிடையாது. நீண்ட இடம் இருக்கிற ஒரு கோயில், நின்று பாருங்கள்.
வடநாட்டில் இருக்கிற அந்த காசி. இந்த கதையில் ஒரு இடம் விட்டுட்டேன் பார்த்தீங்களா? பராக்கிரம பாண்டியன் ஒரு இடத்துல லிங்கத்தை வச்சா அதை எடுக்க முடியலன்னு, அந்த லிங்கத்தை வைத்த இடம்தான் சிவகாசி. வடகாசி, சிவகாசி, தென்காசி என்று மிளிருகின்ற இந்த காசி 3 காசி அம்பதிகளில் மிக மிக முக்கியமானது. வாழ்ந்தாலும் பிறந்தாலும் மறைந்தாலும் முக்தியை தரக்கூடிய தென்காசி ஆலயத்தில் இருக்கிற அந்த சிவபெருமானை நம்மையெல்லாம் நமக்கு வாழ்க்கையை தந்து அருளை தந்து, ஒருவேளை நாம் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா கூட குழந்தை தானே, இந்த தப்பெல்லாம் ஒன்றும் பெருசாக பார்க்கக்கூடாது என்று சிவபெருமானுக்கு எடுத்து சொல்லுகிற அன்பின் உருவமாக இருக்கிற உலகம்மை என்கின்ற அந்த உமாதேவியோடு கூடிய சக்தியோடு கூடிய அந்த சிவனை சென்று தரிசித்து விட்டு வருவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அந்த தென்காசி கோவிலை இங்கிருந்தே நான் மனம் மொழி மெய்களால் வணங்கிக் கொள்கின்றேன். இந்த அபாரமான வாய்ப்பை, தென்காசியிலே இருக்கின்ற அந்த கோவிலினுடைய வரலாற்றை பற்றி உங்களோடு பேசுகின்ற வாய்ப்பை கொடுத்த தினத்தந்தி நிறுவனத்தினருக்கும் தந்தி குழுமத்தினருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை திரும்பவும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நமः.